வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து செபித்து நாம் தியானிக்க போறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 34வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து வாசிக்க போறோம். சங்கீதம் 34:5 சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மறுபடியும் படிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திர. ஆண்டவர் இந்த மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய், எங்கள் முகங்கள் பிரகாசம் உள்ளதாய் ஆண்டவரே இருக்க போகிறது. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ப்ளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். Psalms 34 verse 5. They looked unto him and were lightened, and their faces were not ashamed. They looked unto him and were lightened, and their faces were not ashamed. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை, ஒரு சில சரணங்களை ஸ்தோத்திரம் பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 853வது பாடல். உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், உம்மை துதித்து மகிழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரா அணைக்கின்றேன். உலகம் வெறுக்கையில்
போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் வழி நடத்த போறபடியினால ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி வேத வசனத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே மாதத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வார்த்தையை கொடுத்த தேவனே ஆண்டவரே இதை நிறைவேற்றுவீர் என்கிற அந்த எண்ணத்தோடு செபித்து நாம் வசனத்தை தியானிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் நாங்கள் பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். உம்முடைய ஜனங்கள் கொடுத்த காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்து ஆண்டவர் நூறத்தனையாய் 1000 மடங்காய் பலனை கத்தர் கொடுத்து வழிநடத்துவீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம், உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வசனம்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. வார்த்தைகளை தியானிக்கும் போது கத்தாவே ஒவ்வொரு ஜனங்களோடும் கத்தர் பேசுங்க, தைரியப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா, அந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் கடந்து போக கத்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்க. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனவே நீங்களும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பாருங்க, உங்கள் முகம் பிரகாசமடையும், உங்கள் முகம் வெட்கப்படாது. எனவே டெய்லி சீக்கிரமா காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி வேளையில் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, பிரகாசமடையும். ஸ்தோத்திரம். பக்கத்தில் சொன்னது மாத்திரம் இல்லை, நீங்கள் பின்பற்றுங்க. பக்கத்தில் சொல்றது ஈஸி, நீங்கள் பின்பற்றுறது கஷ்டம். கடைபிடிங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமடையும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். 5 மணிக்கு எழும்பி எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்கன்னா, உண்மையா சொல்றவங்க கை தூக்குங்கன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க தெரியாது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றவங்க எத்தனை பேர் அப்படின்னா எத்தனை பேர் தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நோக்கி பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு நோக்கி பார்த்து செபிக்கிறோமோ, அவரை தேடுறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 121வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை படிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லிக்கொண்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மனிதர்களை நம்ம நோக்கி பார்க்கும்போது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அவமானப்பட்டிருக்கலாம், வெட்கப்பட்டு தான் போயிருப்போம். ஸ்தோத்திரம். இந்த அக்காவை நம்பி இருந்தேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த சகோதரனை நம்பினேனே, அந்த ஓனரை நம்பினேனே, இவரை நம்பினேனே, இவரை நம்பி இருந்தேனே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட வெட்கப்பட்ட நிலைமைகள் இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஸ்தோத்திரமான இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கும்போது ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அந்த தேவனை நோக்கி பார்க்கிற ஜனங்களாக நீங்க இருக்கும்போது அவர் கண்டிப்பாய் வெட்கப்படவே விடமாட்டார். ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, உங்களுடைய முகம், உங்களுடைய வாழ்க்கை
பிரகாசம் உள்ளதாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். பாருங்க, மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசேயை தேவன் அழைக்கிறார். மோசே வா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கைக்கொள்ளுகிறதற்கு நான் உனக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதி தருவேன் அப்படின்னும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சீனாய் மலைக்கு மோசே ஏறி போனார். ஸ்தோத்திரம், போனார். ஆனா 40 நாள் அங்கே ஆகிவிட்டது. ஸ்தோத்திரம். மோசே சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் குடிக்கவும் இல்லை. இருந்தாலும் மோசேயினுடைய முகம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு திரும்பி வரும்போது அந்த முகம் பயங்கரமா பிரகாசம் உள்ளதாய் மாறிற்று. ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. மோசே இறங்கி வரும்போது, என்னடா இது, சாதாரண ஒரு ஆளா போனவர் முகம் அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி, ஐயா உங்க முகத்தை பார்க்க முடியல அப்படின்னும் போது மோசே முக்காடிட்டு கொண்டு கீழே இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஸ்தோத்திரம், மனிதர்களோடு வாழ்கிறோம், மனிதர்களோடு கூட தான் நிறைய நேரத்தை செலவிடுகிறோம். ஆனா தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க நம்ம கொஞ்ச நேரமாகிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒதுக்கணும். ஸ்தோத்திர நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு 10ல் 1 கொடுக்கிறதா இருந்தா 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? 1 மணி நேரம் ஆண்டவரோடு செலவிடுறோமா? ஸ்தோத்திரம். எப்படி நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா சொல்லுங்கப்பா, நீங்க சொல்றத நான் ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார். மோசையினுடைய முகம் அப்படியே பிரகாசித்தது. அந்த மோசை கொண்டு தேவன் பூமியில் உள்ள எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னுடைய ஜனங்களுக்கு உன்னை கொண்டு செய்வேன் என்று சொல்லி மோசையினுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் வல்லமையானதாய் மாறும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உலகத்துல போராடி ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு வெறுத்து போன நிலைமையோடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும். தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுங்க. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும். ஸ்தோத்திரம். நீங்க செய்கிறதான வேலையில ஒரு முன்னேற்றம், ஒரு பிரகாசம் உண்டாகும். உங்களுடைய படிப்புல ஒரு பிரகாசம் உண்டாகும்படியாய், உயர்வு உண்டாகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அங்கே 2-3 வசனங்களை படிக்கும்போது ஒரு சகையு என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. சகையனுடைய வாழ்க்கையில எல்லாரும் அவனை ஸ்தோத்திரம் ஓயாம திட்டுவார்கள். காரணம், அவன் வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனாய் அநியாயமாய் அந்த நாட்களிலே வரிகளை வாங்குகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். ஆனா இந்த சகைவனுடைய வாழ்க்கையில, நான் இந்த ஜனங்களை பார்த்து அவருடைய சாபத்தை எல்லாம் வாங்கினது போதும், நான் இனிமே யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்தா போதும், இயேசுவை பார்க்கணும் அப்படின்ற ஆசையோடு அவரை எப்படியாயிலும் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சகையை ஓடோடி இயேசு போகிற வழியில ஒரு காட்டத்தி மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்து கொண்டார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிங்க. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால், அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒரு காட்டத்தி மரத்தின் மேல ஏறினான். எதுக்கு ஏறினா தம்பி? எதுக்கு ஏறினாரு தம்பி? எதுக்கு ஏறினாரு? யார் ஏறினது? சோத்திரம். இப்ப வசனத்தை கேட்கும்போது போட்டு செய்யற வேலை எல்லாம் வைக்க கூடாது. பெரிய நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆகி இந்த கப்பல் துறையில போட்டு நீங்க செய்யற இன்ஜினியரா மாறினா போதும். சோத்திரம். இங்கே யாராக இருக்கீங்களா போட்டு செய்கிற? இப்பவே வசனம் கேட்கும்போது அந்த கிருபை அப்படியே வரும்.
ஓட்டு செய்யலாமா, வேற ஏதாவது செய்யலாமா, ஹெலிகாப்டர் செய்யலாமா? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சகையு ஆசை ஆசையாய், நான் எத்தனையோ ஜனங்களை பார்க்குறேன், பாதி பேர் நான் அப்படியே கொஞ்சம் தாண்டி போனோன்னே நாசமா போவடா சகையு அப்படின்னு சொல்லி திட்டுறான். காரணம், கடுமையான வரி வசூலிக்கிறேன். மனிதர்களை பார்த்து விட்டேன், நீங்க வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இயேசுன்னு சொல்லி சொல்றாங்களே, இயேசுவை எப்படியாகிலும் பார்க்கணும். அந்த ஆசையோடு சகையு இயேசுவனுடைய முகத்தை பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுமா, சந்தோஷம் உண்டாகுமா, என் வாழ்க்கையில பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, இயேசுவை பார்க்கணும் அப்படின்ற ஆசையோடு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப கூட்டம் இயேசுவை பின்பற்றி போகிறது. ஸ்தோத்திரம். இயேசு அந்த சகைவை பார்க்க கூட வாய்ப்பில்லை. ஆனா ஒரு மனுஷன் அவ்வளோ இருதயத்தில் வாஞ்சியோடு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஸ்தோத்திரம். இயேசு இந்த காட்டத்தி மரத்துக்கு கீழே வந்து நிற்கும்போது இயேசுவே அவனை பார்த்து, சகைவே, இப்போ ஒன்று நான் நீ என்னை பார்க்க விரும்புகிற, நான் பார்த்துட்டு போக மாத்திரம் விரும்பல, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு அவனுடைய வாஞ்சையை பார்க்கிறார். என் வாழ்க்கையின் பிரகாசம் இயேசுவனிடத்தில் இருந்து வருமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இயேசுவை தேடுகிறான். இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவனிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு, இயேசு என் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார், இயேசுவனால என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். மனுஷரால என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாத காரியங்களை மனுஷனால என்னுடைய வாழ்க்கையில நடக்காத காரியங்களை இயேசுவை தேடும் போது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய முகங்கள் பிரகாசமடையும்படியாய் இயேசு செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையை இயேசு பிரகாசம் உள்ளதாய் மாற்றுவார், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இயேசு எங்களை நடத்துவார் அப்படின்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் சகையனுடைய வாழ்க்கையில. நான் சும்மா இயேசுவை பார்க்கலாம், அவருடைய முகம் எப்படி இருக்கிறது. நான் எத்தனையோ மனிதருடைய முகத்தை பார்த்து விட்டேன், அப்படியே அழகா பேசுற மாதிரி பேசிட்டு பின்னாடி திட்டிட்டு போறான், சாபம் விட்டுறான். இயேசுவனுடைய முகத்தை பார்க்கணுமே அப்படின்ற ஆசையோடு வந்த சகைவை பார்த்து ஆண்டவர், சீக்கிரமா சகைவு, சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் வந்து தங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது சகைவுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆண்டவரே வாங்கப்பா. அந்த மகிழ்ச்சியில சகையு சொல்லுகிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம தியானத்தினுடைய சப்செட் இது கிடையாது, லைட்டா ஊறுகா மாதிரி தான். இதை நம்ம தொட்டுட்டு வேற பகுதிக்கு போறதுனால தோத்திரம் நானே சொல்லிடுறேன், வசனங்களை படிக்க வேண்டாம். பாருங்க, அவனுடைய சந்தோஷத்தினால இயேசு என்னை பார்த்து விட்டார், இயேசு என் வீட்டுக்கு வருகிறார் என்கிற சந்தோஷத்தினால அந்த சகையு தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுகிறார். இவன் வீட்டுக்கா இயேசு போகிறார் அப்படின்னு சொல்லி பலர் அவன் காதுபடவே பேசுறாங்க. இந்த பாவியனுடைய வீட்டுக்கா இயேசு தங்க போகிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள். உடனே சகையு சொல்லுகிறார், சகையு நின்று, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளிலே ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன், என்னுடைய எவனிடத்திலாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினதை 4 மடங்காய் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி, ஸ்தோத்திரம், ஆஸ்தி இது எல்லாத்தை காட்டிலும் இயேசுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்தோத்திர ஆண்டவரை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு ஒரு பாவி என்று சொல்லி மக்களால் குற்றம் சுமத்தப்பட்ட சகையனுடைய வாழ்க்கையில வந்தபோது அவனுக்கு இருந்ததான பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து கொடுக்காத சந்தோஷம், சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அவன் அதை அனுபவித்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் எந்த அளவுக்கு
இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம், நிம்மதி, சமாதானம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், நம்முடைய தொழிலிலே ஆசீர்வாதம், உங்களுடைய வேலையில் உயர்வு எல்லாவற்றையும் இயேசுவே கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 18வது சங்கீதம் 25, 26 வசனங்களை நீங்க படிங்க. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுகிறீர். ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு தோன்றுகிறீர். நம்ம எந்த விதத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்லும்போது, நீர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், நீர் உத்தமனுக்கு உத்தமர், புனிதனுக்கு புனிதராக தோன்றுவீர், நீர் மாறாதவர். அவர் மாறாத ஒரு தேவன். ஆனால் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை பிரகாசிக்க செய்து வழிநடத்துகிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். ஸ்தேவானை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் படிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் பெரிய ஒரு பிரசங்கத்தை அந்த நாட்களில் ஆதி சபையில் ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதி முதல் இயேசு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அதிகாரமாக ஸ்தேவானுடைய வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. நீங்க வீட்டில் போய் பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லா வார்த்தைகளையும் கேட்ட உடனே அந்த ஜனங்கள் அநேகர் பற்களை கடித்து கொண்டு ஸ்தேவானுக்கு எதிராக எழும்புகிறார்கள். அவனை கல்லறிய எல்லாரும் கல்லுகளை எடுத்துக் கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தேவானுடைய முகம் சூரியனை போல, தேவதூதனுடைய முகத்தை போல அங்கே பிரகாசித்தது என்று சொல்லி 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தேவானுடைய முகம் அந்த தேவதூதருடைய முகத்தை போல பிரகாசித்தது. குற்றம் சாட்டுகிற ஜனங்கள், கல்லறிய நினைக்கிற ஜனங்கள், அவர்கள் மத்தியில் ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்தார், தேவனை நோக்கி பார்த்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற தேவனை நோக்கி பார்த்தபோது அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்க கண்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மனிதர்கள் குற்றஞ்சாட்டலாம், இல்லாவிட்டால் உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் கடினமாக இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்க மேல தேவனை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கண்டிப்பாய் கட்டளையிட்டே தீருவார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது தானியேலை குறித்து இந்த நாளில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் முதல்ல படிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளை கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பின்பு தானியேல் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் 3 அந்த தன்னுடைய ஃப்ரெண்டுங்களும் அவர்கள் எல்லாருமாய் பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே, எப்படி ஆகிலும் அந்த நேபுகாத்நேச்சருக்கு அவர் கண்டு அது மறந்து போன அந்த தரிசனத்தையும் இந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அங்கே ஜெபிக்கிறார்கள். தானியேலும் எத்தனை பேரும் ஜெபம் பண்ணாங்க? 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, தயவு செய்து எங்களை எல்லாம் அழிக்க ராஜா சட்டம் போட்டிருக்கிறாரு, தயவு செய்து இந்த தரிசனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி
தானியேலும் நண்பர்களும் ஜெபிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஸ்தோத்திரம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும்போது, நேபுகாத்நேச்சர், அது பாபிலோனிய ராஜா, உலக அதிசயங்களில் ஒன்றாகிய தொங்கு தோட்டத்தை உண்டாக்கின ஒரு ராஜா தான் இந்த நேபுகாத்நேச்சர். பாருங்க, அவன் தரிசனம் கண்டதாக வசனம் சொல்லுகிறது. 1-2 படிங்க. நேபுகாத்நேச்சார் ராஜ்யம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி நிற்கிறது. அப்பொழுது கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பெரிய ஒரு ராஜா, அநேக நாடுகளை பிடித்து ஆளுகை செய்கிற ஒரு பெரிய ராஜா. அவர் சொப்பனங்களை காண்கிறார், ஆனா அதை மறந்து போகிறார். எழும்பி பார்க்கும்போது எந்த சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் இல்லை. தோத்திரம். நீங்களும் அநேகர் சொப்பனத்தை பார்க்கிறது உண்டு. நம்ம சொப்பனம் சில நேரங்களில் வரும். ஸ்தோத்திரம். சிலருக்கு பாம்பு துரத்துற மாதிரி, சிலருக்கு பேய் துரத்துற மாதிரி கூட வரலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொப்பனம் வந்தால் நல்லதா வரணும், இல்லைன்னா சொப்பனமே வர வேண்டாம். நல்லா ஜெபம் பண்ணி இங்கே படுக்கைக்கு போகும்போது தேவையில்லாத சொப்பனங்கள் வராது, கெட்ட சொப்பனங்கள் வராது. சிலருக்கு எப்பவும் இருட்டாகவே சொப்பனம் எல்லாம் வரும். அப்போது நீங்கள் ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். இந்த நேபுகாத்நேச்சர் பாருங்க, அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. ஏதோ சொப்பனம் ஓடிட்டே இருக்கிறது, ஆனா திடீரென்று தூக்கம் கலைந்து எழும்பி இருக்கிறான். ஆனா என்ன கண்டேன்? ஒரே கலக்கம். ஏதோ கண்டேனே, ஆனா என்ன கண்டேன் ஒண்ணுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லையே. உடனே தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஆட்களை எல்லாம் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தை இங்கிலீஷில் படிங்க, அதுல சில வார்த்தைகள் இருக்கிறது, படிங்க. Daniel chapter 2 verse 2. Read in English. Then the king commanded to call the magicians and the astrologers and the sorcerers and the Chandelians, for they shew the king his dream. So they came and stood before the king. Sotram. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அஸ்ட்ராலஜர்ஸ், மெஜிஷியன்ஸ். மெஜிஷியன்னா மேஜிக் பண்ணுறவங்களா? மெஜிஷியன். தோத்திரம். மந்திர வித்தைகளை பண்ணுகிறவர்கள் இவங்க. சாஸ்திரிகள், ஜோசியக்காரர்கள், அஸ்ட்ராலஜி கரைத்து குடித்தவர்கள், சூனியக்காரர்கள், கல்தையர்கள், அறிவுள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாரும் வந்து ராஜா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்கள். சொல்லுங்க ராஜா அப்படின்னும் போது ராஜா என்ன சொல்லுகிறார்? தோத்திரம். அதாவதுப்பா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், என்ன அப்படின்னு சொல்லி மறந்து போச்சு. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, சொப்பனம் நான் என்ன கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சொப்பனத்தை சொன்னாலே அதனுடைய அர்த்தத்தை சொல்றது கஷ்டம். ராஜா என்ன சொல்றாரு? சொப்பனத்தையும் சொல்லுங்க, அர்த்தத்தையும் சொல்லுங்க. அந்த மந்திரவாதிகள் எல்லாருமே, அந்த வந்து உட்கார்ந்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே சொல்றாங்க, ஐயா தயவு செய்து அந்த சொப்பனத்தை சொல்லுங்க,
நாங்க என்ன அர்த்தம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் போது, இல்லை இல்லை, நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா எல்லாரையும் வெட்டி கொன்று போடுவேன், அவன் வீடு எல்லாத்தையும் கூட எருக்களங்களாய் மாற்றி போடுவோம். ஒருத்தனும் அவன் வீட்டில் குடியிருக்க முடியாது, உன் குடும்பமும் அந்த வீட்டில் இருக்க முடியாது, எருக்களமாக்கப்படும். அதான் வேத வசனம் தான் சொல்லுது. ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலே ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். வீடெல்லாம் எருக்களங்களாக்கப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரையும் கொன்று போடுவேன், உங்கள் வீடுகளெல்லாம் இந்த வேஸ்டெல்லாம் கொட்டி வைக்கிற எருக்களமாய் மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நிறைய பேர் நல்ல உற்சாகமாய் சிலர் தூங்குறாங்க. தூக்கம் வரவங்க மாத்திரம் சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கண் அப்படியே இழுத்துட்டு போகுது. நம்ம கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது. வசனத்தை கேட்கும்போது கொஞ்சம் பேருக்கு தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், அந்த சீனுக்கு சிலருடைய கண் வந்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தாலாட்டுவார் சீராட்டுக்கு வாருக்கு போங்க. இப்போ கொஞ்சம் ஸ்தோத்திரம் உற்சாகமாய் நீங்கள் இருங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ராஜா சொல்றார், எல்லாரையும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, கொன்னு போட்டுருவேன், வீடும் வீடா இருக்காது அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ அந்த ஞானிகள் கூட்டத்தில் தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் கூட இருக்கிறார்கள். எல்லாரையும் அவாவை தேடி தேடி பிடித்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி ராஜா உத்தரவிடுகிறார். இப்போ வேதவசனம் சொல்லுகிறது, தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் கூட பிடிக்கும்படியாய் அவர்கள் ஸ்தோத்திரம் தேடினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 12-13 வசனம் படிங்க. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாருங்க, தானியேலையும் அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூட கொலை செய்ய தேடினாங்க. எங்க இருக்கிறாங்க அந்த தானியேலும்? சாத்ராக் மேசாக் என்று பெயரிடப்பட்ட அனானியா, மிசாவேல், இன்னொரு ஆள் பேர் என்ன, அசரியா, இவங்க 3 பேர் எங்க இருக்கிறாங்க? தானியேல் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அப்படி சல்லடை போட்டு தேடுறாங்க. தேடி அழைத்து வரும்போது சொல்றாங்க, ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார் எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி. இப்போ தானியேல் ஞானமாய் ராஜா கிட்ட, ராஜா தயவு செய்து கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் எங்களுக்கு தவணை கொடுங்க, கண்டிப்பா உம்முடைய சொப்பனமும் அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் தெரியப்படுத்துறோம், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் புத்தியாய் பேசினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய அரியாகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரராகிய ஆரியோகி இடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உள்ள ஜோசியக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஞானிகள் எல்லாருமே சொப்பனத்தை சொல்லுங்க ஐயா, என்னையா இது பைத்தியகாரத்தனமா கேட்குறீங்கன்ற மாதிரி ராஜாவுக்கு முன்னாடி பேசிட்டே இருந்தாங்க. அதே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா தானியேல், டைம் கொடுங்க ராஜா, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி தவணை கேட்டுக்கொண்டு நம்ம முதல்ல படித்த வசனங்கள்ல படித்தது போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை நோக்கி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார்.
இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தோத்திரம் ஜெபிக்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தானியேலும் எத்தனை நண்பர்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 நண்பர்களும் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே தயவு செய்து நீர் இந்த சொப்பனங்களை, நீர் அந்த தரிசனம், அந்த நேபுகாத் நேச்சர் அவருக்கு என்ன சொப்பனம் வந்துச்சோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அதனுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஜெபிச்சாங்க. ஸ்தோத்திரம். இங்க இருந்த தம்பிமாரெல்லாம் எங்க தானியேல் போல ஜெபிக்க போயிட்டாங்களா? எங்க போயிட்டாங்க? காணோமே. எங்கமே போச்சுதுங்க சின்ன குட்டி ஆடுங்க எல்லாம். பாருங்க, சண்டே கிளாஸ் ஒரு டீச்சர் போங்க, குட்டி ஆடுங்கெல்லாம் எங்கே தான்? முட்புதர்ல. ஸ்தோத்திரம். இல்லை பாத்ரூம்ல போய் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த குட்டி ஆடுங்களையும் இயேசு அழைக்கிறார், உட்கார வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, ஜெபிக்கிறாங்க. கடைசியில் ஆண்டவர் அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் அந்த தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். தானியேலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். காரணம், தலைக்கு மேல கத்தி இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். தரிசனம் வெளிப்படுத்தாட்டா ரொம்ப லேட் பண்ணாலும் ராஜா இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, வாங்கப்பா எல்லாரையும் கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராஜா கோபமாயிருவாரு. ஸ்தோத்திரம். ஜெபித்து ஆண்டவர் இந்த தானியேலுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த உடனே முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறார். ஆண்டவரே, ஞானம் அறிவு எல்லாம் உம்மிடத்துல இருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போது நம்ம ஆண்டவரை மறக்க கூடாது. ஸ்தோத்திரம். என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய கிருபை, என்னுடைய அது இது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை முன்னாடி வைக்காம நம்ம முன்னாடி உயர்த்தி வைக்க கூடாது. அது நமக்கே சோதனையா முடியும். ஸ்தோத்திரம். எனவே பாருங்க, தானியேல் ஆண்டவருக்கு முதல்ல நன்றி செலுத்திட்டு எங்க போறார் அப்படின்னா அரண்மனைக்கு போகிறார். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 28, 29 படிங்க. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, தானியேல் ராஜா கிட்ட போகிறார். ராஜாவுக்கு இப்பதான் சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு வருகிறது, சந்தோஷம் வருகிறது. தானியேல், நீ சொல்றியா? சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு எதிர்பார்ப்போடு ராஜா நின்று கொண்டிருக்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிறவைகளை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், நீங்க ராத்திரி படுக்கும்போது உம்முடைய சிந்தனையில இனிமே என்ன நடக்க போறது, இனிமே நடக்க போறது என்ன அப்படின்ற யோசனையோடு நீங்க படுத்துறீங்க. என்ன யோசனையோடு? நீங்க இனிமேல் சம்பவிக்க போகிற என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போறதை உமக்கு தெரிவித்தார். ஸ்தோத்திரம். இனிமே என்ன நடக்க போகுது, அந்த ஒரு சிந்தனையோடு ராஜா படுத்திருந்தார். ஸ்தோத்திரம். சிலர் படுத்தாலும் தூங்கினாலும் சிந்தனை போகாது. என்ன நடக்க போறதோ, நாளைக்கு என்ன ஆக போறதோ, அது என்ன ஆக போதோ, அதே சிந்தனையோடு படுத்து கடைசியில் தூக்கம் இல்லாதபடிக்கு மாத்திரை போட்டு தூங்குகிற அளவுக்கு சிலருடைய வாழ்க்கை ஆகிறது. நீங்க படுக்கைக்கு போகும்போது நல்லா ஜெபம் பண்ணிட்டு நிம்மதியோடு கூட ஒரு தூக்கத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம். நல்லா சினிமா பார்த்துட்டு பேய் கதை, அந்த கதை, இந்த கதை, குடும்ப சண்டை, சீரியலு இதெல்லாம் பார்த்துட்டு படுக்கைக்கு போனீங்கன்னா ஸ்தோத்திரம் கலக்கம்தான் வரும், கெட்ட சொப்பனம்தான் வரும்.
அங்க ஒரு ஆள் வெட்டின மாதிரி இங்க உங்களை பிசாசோ இல்ல ஆளோ வெட்டுற மாதிரி தான் வரும் சொப்பனம். எனவே நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க நல்லா ஜெபம் பண்ணி உங்கள் படுக்கைக்கு மன நிம்மதியோடு தூக்கத்துக்கு கடந்து போகணும். ஸ்தோத்திரம். தூங்க 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு தான் முழிப்பு வரணும் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. 8 மணிக்கா? 5 மணிக்கு கரெக்டா தூக்கம் வரணும். இடையில எந்த டிஸ்டர்பும் இல்லாம நம்ம தூங்கினாலே ஸ்தோத்திரம், அதுல ஒரு பெரிய பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு நம்ம எழும்ப முடியும். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ராஜாவனுடைய சிந்தனையில இனி என்ன நடக்க போறது, இனி என்ன சம்பவிக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் தூக்கத்துக்கு படுக்கையில படுத்திருக்கும் போது அவனுக்கு சொப்பனங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, சொப்பனங்கள் வந்தது. ஆனா அதை மறந்துட்டாரு. அதுதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். அதை தானியேல் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். சொல்லுகிறார் 30ஆம் வசனத்தில், உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தானியேல் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். பெரிய சாம்ராஜ்யங்கள், அவருக்கு பிற்பாடு எழும்ப போகிற 7 சாம்ராஜ்யங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர், அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சிலையினுடைய 32ஆம் வசனத்தில், அந்த சிலையின் தலை பசும்பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்ல சொல்ல, ஆமா 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 சொல்லு தானியேல், கரெக்டா தான் சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஸ்தோத்திரம். தானியேல் அதனுடைய அர்த்தத்தையும் ரொம்ப விளக்கமா சொல்லுகிறார். இந்த இரும்பிலான ராஜ்யம் என்ன, களிமண் ராஜ்யம் என்ன அப்படின்னு சொல்லி 7 ராஜ்யங்களினுடைய அர்த்தத்தையும் சொல்ல சொல்ல கடைசியில என்ன ஆச்சுன்னா, ஸ்தோத்திரம், சிங்காசனத்தில் வீற்றிருந்ததான அந்த ராஜா போய் நேர தானியேலுடைய காலில் பொத்துன்னு முகங்குப்புற விழுகிறார். பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவனும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாத்தையும் கேட்ட உடனே ஆமா இதுதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு தெளிவு வந்த உடனே, இந்த அளவுக்கு அவர் தேவன் ஞானத்தை கொடுப்பார், இந்த அளவுக்கு அவர் கடவுள் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் தாங்க முடியல. நேரே ஓடி போய் தானியேலுடைய காலில் விழுந்து, ஸ்தோத்திரம், அப்பா சாமி, உங்க சாமியை விட இந்த உலகத்துல சாமியே இல்லை, ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ஞானத்தை கொடுக்கிறவர், அவர்தான் பெரிய சாமி அப்படின்னு சொல்லி இயேசு சாமியே, கர்த்தராகிய தேவனே அந்த ராஜா மகிமைப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், 48ஆம் வசனத்தில், பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஸ்தோத்திரம். பாருங்க, ராஜா அவனுக்கு நிறைய வெகுமதிகளை, தங்கமும் வெள்ளியும் என்னென்ன சிறந்ததாய் அந்த நாட்களில் இருந்திருக்குமோ எல்லாத்தையும் வெகுமதிகளாய் கொடுக்கவும்,
ஸ்தோத்திரம். பாபிலோன் மாகாணம் முழுவதையும் விசாரிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை அவனுக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவனுடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் ஞானிகள் பெரிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி ராஜா நினைத்து வைத்திருந்தாரோ எல்லாருக்கும் நீதான் தலைவர் இனிமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதவியும் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். தானியேல் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். ஒருவேளை நோக்கி பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாரோட சேர்ந்து தானியேலும் கொல்லப்பட்டிருப்பார். அவனுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போயிருப்பான். தானியேலுடைய காரியங்கள், ஸ்தோத்திரம், எவ்வளோ காரியங்கள் தானியேலின் புத்தகத்தில் இருக்கிறது. அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கும். ஸ்தோத்திரம். தானியேலுடைய கதை அதோட முடிந்து போயிட்டு இருக்கும். ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில தேவையின் நேரமாயிருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாயிருக்கலாம், வேலையில நெருக்கமாயிருக்கலாம், பிசினஸ்ல பிரச்சனைகளா இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய கர்த்தரை இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கும்போது கண்டிப்பாய் தேவன் தானியேலுக்கு அந்த சொப்பனங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக ஒரு சாட்சி உண்டாக்கி, கர்த்தரே தெய்வம், இந்த தானியேலுடைய தெய்வம்தான் தெய்வம் என்று சொல்லி அந்த ஒரு மேன்மையை கொடுத்து அந்த தானியேலுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய், உயர்ந்த பதவி, எவ்வளோ வெகுமானங்கள். தோத்திரம். ஞானின்னா இந்த தானியேல் தான். எல்லாரும் நீங்க குறிவே சொல்றவங்க பெரிய பெரிய ஞானிகள் அப்படின்னு சொல்லி நினைத்தவங்க, இனிமே உங்களுக்கு டீ ப்ரமோஷன், இனிமே தானியேலுக்கு கீழே தான்ப்பா நீங்க வேலை செய்யணும், தானியேல் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா அதிகாரத்தையும் தானியேலுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாய் பிரகாசம் உண்டாகும்படியாய் செய்வார். ஸ்தோத்திரம். தாவீதனுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அந்த தாவீதனுடைய வாழ்க்கையில அதை மாலை வேளையில நாம் தியானிக்க போறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நல்ல மேய்ப்பராக, என் வாழ்க்கை முழுவதும் ஒரு நல்ல மேய்ப்பரை போல ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஒரு நல்ல மேய்ப்பர், ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை எப்படி அதை அவர்கள் அந்த ஆடுகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வாரோ, தண்ணி தேவைன்னா தண்ணி காமிப்பார், புல்வெளி தேவைன்னா நல்ல வயிறு நிறைய சாப்பிடும்படியாய் புல்வெளியை அது கொண்டு போய் சாப்பிட வைப்பார். அந்த ஆடுகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது போல கர்த்தரின் வாழ்க்கையை பார்த்து கொள்வார் என்று சொல்லி நல்ல மேய்ப்பராக தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 23:1-2 வசனங்களை நாம் படிப்போம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல ஆண்டவரை, அவர் மேய்ப்பர், அவர் என்னை ஒரு ஆடை ஒரு மேய்ப்பன் நடத்துகிறதை காட்டிலும் மேலாய் என் வாழ்க்கையில எனக்கு தேவையான தேவைகளை சந்திப்பார், உணவை தருவார், என் குறைவுகளை நிறைவாக்குவார், என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். என் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லா அவசியமான காரியங்களையும் அவர் தந்து நல்ல மேய்ப்பராயிருந்து என்னை வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்துல நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை படிங்க. 80:1. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும், செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். ஸ்தோத்திரம். பாருங்க, யோசேப்பை எதை போல நடத்துகிறாராம்? ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும் என்று சொல்லி
சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நடத்துகிற ஒரு தேவன், மேய்ப்பன் நன்றாய் நடத்துவான். அதுபோல தேவன் நம்மை, அவருடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு போதும், என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் இயேசு போதுமானவராக இருப்பார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து செபித்து செயல்படுங்க. தானியேலை போல ஸ்தோத்திரம், இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு செபித்த போது அவருடைய முகம் அவங்களுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகவே தேவன் விடவில்லை. சொப்பனங்களை வெளிப்படுத்தினார், அங்கே ஒரு சாட்சி உண்டாக்கினார், உயர்வை கொடுத்தார், மேன்மைப்படுத்தினார். தோத்திர இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தங்களை தியானித்த உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கையோடு என் வாழ்க்கையை தேவன் பொறுப்பெடுப்பார், என்னுடைய வேலையில ஒரு உயர்வை கொடுப்பார், என்னுடைய தொழிலில் ஒரு உயர்வை கொடுப்பார். இப்படியே தான் இருக்கும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. இயேசு என்னை நடத்தி உயர்வான பாதையில என்னை நடத்துவார். எனக்கு தேவையான புல்லுள்ள வெளிகளிலே, அமர்ந்த தண்ணீரண்டையிலே கண்டிப்பா என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு நீங்க இந்த மாதத்துல செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த வேளையில கண்களை மூடி செபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இயேசு நடத்துவார். அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க நீங்க ஒரு நாளும் மறக்காதிருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு உங்களை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பார்க்கிற ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக இயேசு விடவே மாட்டார். வெட்கப்பட்டு போக இயேசு விடவே மாட்டார். ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் நம்பிக்கையோடு சொல்லுவோம். உங்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இறுதி வரை என்னை நடத்துவீங்கப்பா. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.
எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுங்க. கால் நல்லா இருக்கிற பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. இங்க இருக்கிற தம்பிமாரெல்லாம் முழங்கால் படியிட்டு, ஏசப்பா என் வாழ்க்கையை என் குடும்பத்தை பிரகாசம் உள்ளதா இந்த மாத்துல மாற்ற போறபடினால ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அப்பா ஆராதனை நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் இந்த நாளிலே விசுவாசத்தோடு தியானிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில, ஊழியத்தில், ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் தேவன் இந்த டிசம்பர் மாதத்துல ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மோசே உம்மை நோக்கி பார்த்தபோது முகம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஸ்தேவான் வானத்தை நோக்கி பார்த்தபோது அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும், எல்லா ஞானிகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவனால உத்தரவு வந்தாலும், ஓ ராஜாவனிடத்துல நேரத்தை கேட்டு ஜெபித்த தானியேலுக்கும் அவருடைய நண்பருடைய வாழ்க்கையிலும் முகங்கள் வெட்கப்படையாதபடிக்கு அவர்களுக்கு முகங்கள் பிரகாசிக்கும்படியாய் ஹல்லேலூயா சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்தி ராஜாவே ஒரு சாட்சியை சொல்லும்படியாய், தானியேல் ஆராதிக்கிற கடவுள் தான் தேவன், அவரை தான் ஆராதிக்கப்பட வேண்டியவர், ராஜாக்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே என்று சொல்லி ஹல்லேலூயா தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசம் உண்டாக, ஹல்லேலூயா ஒரு பெரிய பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். எல்லா ஞானிகளுக்கும் மேலாய் அதிகாரம் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட பெரியோர் ஆனாலும் சிறியோர் ஆனாலும் தேவனையே நோக்கி பார்த்து ஜெபிக்கணும், உம்மையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடையணும். ஆண்டவரே, ஒரு இடத்திலும் கூட அவமானம் அடையக்கூடாது, வெட்கம் அடையக்கூடாது. இந்த மாதத்தில் ஆண்டவரே பிரகாசிக்கிற ஒரு உயர்வின் ஆசீர்வாதத்தின் நிலைமையை ஒவ்வொரு ஜனங்களும் காணும்படியாய் கர்த்தர் செய்வீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிற தேவனப்பா, ஆண்டவரே அப்படியே வழிநடத்தி செல்லுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசய கரங்களிலே இந்த ஜனங்களை அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.